செய்தால் அந்த எல்லாம் வல்ல மீனாட்சி நல் கிடைக்கட்டும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள் இருந்தாலும் குறிஞ்சி நிலத்திலே வெள்ளிமலை சாரலிலே முருகனுக்காக செந்தனையும் கருந்தனையும் விதைக்கப்பட்டுள்ளதாம். அப்பேற்பட்ட திணைகளுக்கும் சேதாரமின்றி பறவைகளுக்கும் சேதாரமின்றி கையில் கவன் கொண்டு வானம்பாடி வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடி விதட்டு என்பது அப்பா. அப்பா வந்திருக்காரா? உள்ள இருக்காரா? அன்னைக்கு மாதிரி உன்னை முழிக்க வச்சிருக்கணும். வரலன்னு சொல்லியாச்சே. 8 மணி வரைக்கும் மனசு இல்லையே. குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் அப்பாட உயிர் வந்து ரோட்ல ஓரமா படுத்திருந்தாப்ல. தெரிஞ்சிருந்தாக்க நடு ரோட்ல போய் படுத்துருவாப்ல ஹைவேல. சரி, காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணுங்கட்டுமா காவலை பார்க்க வேண்டும். இந்த இடத்துல காவலுக்கு நீங்க எல்லாம் கூடவே நீங்க போங்க, நாங்க பின்னாடி வந்துடுறோம். அப்படி கிடையாது. நான் சொல்லுவதற்கு முன்னாடி நீங்களும் வந்து நிக்கணுங்க. முதல்லயே வந்து பாதுகாப்புக்கு நின்னா தானே அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். பரவாயில்ல, நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்களே, கூப்பிடுவதற்கு முன்னாடியே வந்துட்டாங்களே, பாதுகாப்பா இருக்காங்களே, ரொம்ப மரியாதையா இருக்காங்களே, பாசமா இருக்காங்களே அப்படின்னு ஒரு நினைப்பு வரும்ல. அந்த தன்மையோட இந்த காவல் கட்சியிலான்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. எங்க அப்பா எதுக்கு என்னைய மட்டும் அனுப்பியிருக்காரு? அப்பா வீட்டுல அம்மாவோட ரெஸ்ட் எடுக்கிறாரு. இல்ல, 7 ஆண் பிள்ளைகள், என் உடன் பிறவாத சகோதரர் 7 பேர் இருக்காங்க. அவங்க போய் காவல் பார்க்க வந்தானே, வள்ளி பொண்ணு, சின்ன பொண்ணு, இந்த பிள்ளைங்க ஒரு பொம்பளை பிள்ளைய போய் அனுப்பிச்சிருக்காங்க. காட்டுக்குள்ள காவல் நகையை போட்டு அனுப்பிச்சிருக்காரு அப்பா. காட்டுல திருட வந்து திருட மாட்டாங்களாமா? வாய்ப்பே இல்லை. பயம் இல்லாம இருக்கலாம். முத்து பவளம் அப்படியே சொல்லிக்கிறே அப்படிதான் சொல்லிக்கிறது சொல்லியிருக்காங்க. மதுரை புது மண்டபத்துல 250 ரூபாய்க்கு எடுத்தது. அது 200 ரூபாய்க்கு மண்டபம். எங்க மீனாட்சி அம்மன் கோயில்ல தான், அங்கே உள்ள நகை கடையில அங்கேதான் எல்லாமே கிடைக்கும். மதுரையில தாய் தகப்பனதை வச்சு மற்ற எல்லாமே வாங்கலாம். அப்படி இருக்கும். என்ன காரணம் தெரியுமாங்க? 7 ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் எங்க அப்பா ஒரு வேண்டுதல் வைத்தாராம்.
என்ன வேண்டுதல் தெரியுமா? வேண்டுதல்? முருகனே எனக்கா ஒரு பெண் பிள்ளை வேண்டும் என்று வேண்டுதல். சரி. அந்த காலத்துல பொம்பளை பிள்ளை வேணும்னு வேண்டியிருக்காங்க பாருங்க. சில நேரத்துல பொம்பளை பிள்ளை வேணாம்னு நினைச்சாங்க. இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளை பெத்தவங்க தான் கொடுப்படையானவங்க. ஆம்பளை பிள்ளை பெத்தவங்க போச்சு. பொண்ணு கிடைக்கலங்கய்யா. அதனாலதான் பாருங்க பெண் பிள்ளை வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டாங்க. கணேசு போயிலே வாயில வச்சுக்கிட்டு பொண்ணு கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 25 வாய்க்கிட்ட வாயில வைக்கிறாங்க. சரி சரி. பொண்ணை நல்லா படிக்க வச்சு, ஆமா, கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அந்த பிள்ளை எப்படிலாம் கேக்குது, அரசாங்க உத்தியோகம் வேணும், சொந்த வீடு வேணும், நல்லா சம்பாதிக்கணும், மாப்பிள்ளை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு இப்படிலாம் கேட்டா அப்புறம் மாப்பிள்ளை எங்க போறது? அப்ப அதுக்கேற்ற மாப்பிள்ளையும் படிக்க வைக்கணும்ல, வண்டி வைக்கணும், கார் வைக்கணும் இப்பெல்லாம். கண்டிப்பா. அதனாலதான் வேண்டுதலுக்கு முருகன் பாருங்க இந்த கலியுகத்துல எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் கேட்ட உடனே கொடுப்பான். கலியுக வரதன் கந்தன் என்று சொன்னாரு. கேட்டதுமே கொடுத்துட்டாரு பாருங்க. அள்ளி அள்ளி கொடுப்பாரு. ஆமா, வள்ளி கிழங்கு தோன்றிய பள்ளத்தினரிய வள்ளி கொடியில் என்னை கண்ணெடுக்கப்பட்டாராம். அதனாலதான் எனக்கு செல்லம்மா வள்ளின்னு பேர் வச்சிருக்காங்க. கனக பேங்கை பூங்குலமகள் அப்படின்னு எண்ணத்தின் பெயரையும் சுட்டி இவ்விடத்தில் முருகா நீ கொடுத்த பிள்ளைக்காக நான் உனக்கு பதில் கொடுக்கணும்ல ஏதாவது. அதனால்தான் திணைகள் எல்லாம் விதைக்கப்பட்ட அந்த திணைகள் எல்லாம் காலையில அறுவடைக்கு தயாரா இருக்கு. இப்ப அறுக்காம காலையில போய் இந்த அறுவடைக்கு தகுந்த அந்த திணை கதிர்களை காவல் செய்வதற்காக பருவம் எய்தியவுடன் இப்பெண்மணி அனுப்பி வைக்கிறேன்னு ஒரு வேண்டுதல். அதனால எங்க அப்பாவோட வேண்டுதல் நிவர்த்தி செய்ய அப்பா பெற்ற கடனை போய் அடைப்பதற்காக, நேர்த்தி கடனை அதை அடைக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். பாருங்க, பெற்றவர்கள் பெற்ற கடனை பிள்ளைங்க அடைக்கணும். அப்புறம் என்ன ஏன் பெத்த, என்னைய மட்டுமா பெத்த, அவனையும் தானே பெத்த, நான் மட்டுமா கடை அடைக்கணும், அவனையும் சேர்த்து அடைக்க சொல்லு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவர்கள் எத்தனை கடன் வைத்திருந்தாலும் அத்தனை கடையும் அடைப்பதற்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம பெற்ற கடன் அடைக்க முடியுமா? பாச கடனை அடைக்கவே முடியாது. கடைசியில் அந்த கடை எப்போ தெரியுமா? நம்மளுக்கு 2 பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் அப்போ தெரியும் நம்ம இப்படிலாம் தான் சொன்னோமே அப்படின்னு. அப்பேற்பட்ட நேர்த்தி கடனை நிவர்த்தி செய்யும் முருகப்பெருமானுக்காக இந்த காவல் செய்வதற்கு 13 வயசு தான் எனக்கு. பார்க்க 13 வயசு தானே? அப்படிதான் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சந்தேகத்தில் கேட்கலையே? பருவ மெய்தியுடன் காவலுக்கு செல்ல வேண்டும் என்று இந்த தன்மையோடு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த காவலை பார்க்கலாம். மீண்டும் முருகனை வணங்கி மறுபடியும் சாமி பாட்டை பாடி. கண்டிப்பா ஏமா சாமி பாட்டா பாடிக்கிந்தா அப்புறம் தூங்கிட மாட்டாங்க. ஏற்கனவே தூங்கித்தானே இருக்காங்க, மீ கொண்டு தூங்க வைப்போம். அம்மா தூங்குறவங்கள எழுப்பி விடுங்க. எதுக்கு? நல்ல பாட்டா பாடுவோம். தூங்குறவங்களை எழுப்புறது மிகப்பெரிய பாவம், தெரியுமா தெரியாதா? தூங்குனாலும் விடிய விடிய எங்கேயே தூங்குவாங்க. இங்கே தூங்கிட்டு எழுப்பி விட்டாலும் வீட்டுக்கு போயிருவாங்கல்ல. அப்ப நம்ம ஒத்தையில கடந்து கத்தணும். எனக்கு தூங்குறதுல படுத்து தூங்கிடுவா. அது சரி, அதுக்காக வந்திருக்கீங்க. காலையில அந்த ஆத்தாவுக்கு முன்னாடி வாங்கணும் தானே. கடமையை செய் பலன் எதிர்பாராது. யாரு இருந்தாலும் இல்லாட்டாலும் இன்னைக்கு கண்ணுக்கு எதிர்த்தாப்புல அந்த சாமி இருக்கு. சாமிக்காக நம்மளுடைய வேலையை சரியா செய்யணும். அதனாலதான் காலையில நம்ம வாங்கிட்டு போறதுக்கு பிரயோஜனமா இருக்கும். மனசு உறுத்தாம அன்னைக்கெல்லாம் வாங்குறதுக்கே உறுத்துச்சப்பா தன்மையோடு இல்ல உன்னை இன்னைக்கு கதவை விட்டுருக்கானே பொழைச்ச இரு. அதனால இந்த காவலை எப்படியெல்லாம் கந்த நடத்தில் சொல்லலாம் என்றாலும் இந்த சாமி பாட்டெல்லாம் நீங்க அப்புறமாட்டிக்கு பாட சொன்ன மாதிரி பாடிக்கலாம். காவல் சினிமா பாடல காதல சொல்லியா? ஓ, காதல் பாட்டு பாடணும். சரிங்க, எப்படியாவது அந்த கந்தனை வரவழைக்கணும். ஆமா, காவல் எங்க அப்பாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா காவல் இப்பவா செல்லணும்? அதுக்காக தோழி பெண்கள் 20 வந்திருக்காங்க. அவர்களை அழைத்து கொண்டு உங்களுக்கு தெரியலையா? வண்டியில வந்தது நீங்க 2 பேரும். கொட்டாம்பட்டி வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும் யார் யார் வந்தானு. நம்ம அம்மன் செட்டிக்குறிச்சிக்கு யாரோ ஒரு பொண்ணு தண்ணியை நம்ம கிராமத்துல இருந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகான பெண்ணு. அந்த பெண்மணியை பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நல்லா இருப்பா, அப்படி இருப்பா. கிராமத்து பெண்களே அது ஒரு தனி அழகு பாத்தீங்களா? அப்பேற்பட்ட அழகு போல வருவாங்க. பொம்பளை மாதிரி நீ பாரு அவர் பார்த்திருக்காரு. அதனால அந்த பெண்ணை அழைத்து காவல் செய்வதற்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் காதலிக்கணும்னு ஆசை இருக்கும்ல. ஆமா, ஆசை இல்லாத மனிதன் நிறைய மனிதன் என்று சொன்னார்கள். அந்த ஆசையோடு சேர்த்து இந்த காதலை சொல்லலாம்ன்றது பாருங்க. மேடை போட்டு மைக் செட் கட்டி என்னுடைய காதலை சொல்றேன். யாராவது சொல்ல முடியுமா? தைரியம் இருக்குமா? வீட்டுல வெட்டர் எடுத்துட்டு வந்து மாட்டாங்க. சொன்னா அடிக்க மாட்டாங்களா? காதலிக்க அண்ணன் சொல்லலாம் தான் உங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு சீக்கிரம் அந்த மாப்பிள்ளை எங்க இருக்காரு, எப்படிலாம் இருக்காரு தகவலை சொல்லலாம்னு 6 படை வீடு அவருக்காக உண்டு. 6 வீடு இருக்கு, பெரிய பெரிய வீடு. அந்த 6 வீட்டிலும் எந்த வீட்டுல இருப்பாருன்னு தேடுவத உங்களுடைய வேலை. அதனால அந்த கந்தன், முருகன், வேலன், குமரன். நீங்க எத்தனாவது வீடு? எத்தனாவது வீடா? எனக்கு அந்த 3வது வீடு ரொம்ப பிடிக்கும். பழனிமலை ஆண்டி குளத்துல பாக்கணும்னு ஆசை. முருகா வர சொல்லுவேன். அப்படியா? பாவம் சின்ன பையன் வேண்டாம். இன்னைக்கு தான் 2வது மேடையை சந்திக்கிறாப்புல. அப்பேற்பட்ட கந்தனை நினைத்து என்னுடைய காதலை சொல்லாமல் எதிர்பார்த்த அந்த ஆசை எப்படிலாம் நான் சொல்றேன் தெரியுமா? என்ன ஒரு அழகுல வருகிறார் தெரியுமா கந்தன்?
தொட்டு அள்ளிக்கொள்ள மனம் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி எப்படியாவது முருகன் இடத்துல சொல்லி ஏன் நீங்க கை தட்டுறீங்க? நன்றி நன்றி நன்றி. என்ன காரணம் தெரியுமா? உங்க இசையில மெய் மருந்து இருக்காங்க. அதை காட்டிலும் ஒளிபெருக்கி எங்களுக்கு சரியா எடுத்து காட்டியிருக்கு. ரொம்ப அருமையான ஒளிபெருக்கி. எத்தனை ஒளிபெருக்கி இருந்தாலும் அதில் ஆப்ரேட்டர் செயலும் சரியா இருக்கணும். எங்க அருமை அண்ணன் மருதுப்பட்டியில் பார்த்தது ரொம்ப நாள் ஆச்சுல. அண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம். ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த அன்புள்ளங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இந்த இந்த இடத்துல பார்த்தா மட்டும் போதாது அப்படின்னு கிடையாது. உலகமே பார்க்குது பாருங்க நம்மள. கண்டிப்பாக நம்ம அம்மன் செட்டி குறிச்சி மட்டும் ஊர் மட்டும் ஒரு முறை பார்க்கல, 1000 பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பேற்பட்ட ரசிகர்கள் அன்பு உள்ளவங்க அனைவருக்கும் முதல் நன்றி. ஏன்னா நடிகனுக்கெல்லாம் ரசிக பெருமக்கள் என்னவா முகம் பார்த்து கண்ணாடி. நம்மளுடைய பிம்பம் எப்படியெல்லாம் பிரதிபலிக்கின்றதோ அது போலதான் அவர்களுடைய பிம்பமும் இங்க பிரதிபலிக்குமா. அவர்களுக்காக நம்மளுடைய என்னப்பா பிரச்சனை இல்ல சக்தி பாரதி வள்ளியாக அது இல்லப்பா இருப்பா வரேன். இங்கு வள்ளியாக நடிக்கும் இங்கு வள்ளியாக நடிக்கும்
அருமை சகோதரி அவர்களுக்கு மகள்ல உனக்கு வயசை கம்மி பண்ணேன் எனக்கு மச்சான் மூத்தவங்கிறியா? ஐயா, அப்ப நீங்க என்ன இளையவளா இல்ல கேக்குறேன் எனக்கு எப்ப மனசாட்சி இல்லையாப்பா இவர் போய் சகோதரின்னு என்னை சொல்றாரு என்று 13 வயசு தான் ஆகுது என் தலை எழுத்து ஒரு நாடகத்தை என்ன நேரம் சொல்ல வர சொல்லி தொலை அருமை சகோதரி டேய், மகன் சொல்லு. மக தாத்தா ஏதோ ஒண்ணு தாத்தா சகோதரி அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நமது அம்மன் செட்டுக்குச்சி இளைஞர் சார்பாகவும் சரி. இந்த 101 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கின்றேன். இன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டப்பா, 100க்கும் ஜாவில்லை. இவனா கொடுக்குறேன்னா கொடுத்து அட, என் உயிரை ஒரு நேரம் அவ காப்பாத்துறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கேட்டால் இருந்தாலும் அன்பளிப்பிழ்த்து பெருமை செய்த அன்பு உள்ளங்கள் இருவருக்கும் நன்றி. கிராம பொதுமக்கள் சார்பாகன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க, இளைஞர்கள் சார்பாக. ஏன்னா எப்பொழுதுமே அடுத்த ஒரு சந்ததியினருக்கு எடுத்துக்காட்டும் வகையில் வாழ்வது இளைஞர் கூட்டம். அவர்கள் நினைத்தால் எதை வேண்டாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட தன்மையில் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நாடகத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிற அன்புள்ளங்கள் அனைவருக்குமே நன்றி. நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பா, தாய்மார்களெல்லாம் இப்படி கூட்டமா இருக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, தூங்குறா பாதி பேரு தூங்கிட்டு போறாங்க. காலையில இருந்தா எங்களுக்கு எம்பிட்டு வேலை இருக்கும். என்னமோ உங்களுக்கு வேலையே இல்லை, நீங்க நாடகம் பார்க்கறது மட்டும் தான் வேலையா வச்சிருப்பீங்க. நாங்க அப்படியா, வீட்லயும் போய் பார்க்கணும், உங்களுக்கும் பார்க்கணும், எல்லா வேலையும் பார்க்கணும்ல. அதனால தூங்கி எந்திரிச்சு பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முருகன் வரையில் மட்டும் எப்படி எந்திரிச்சு ஒழிச்சு பாத்துருங்க. இதை விட என்ன விஷயம் தெரியுமா? வள்ளிக்குமார் என்னை திட்டுறேன். உன் பேச்ச கட்டு என்னப்பா அது செந்தமிழ்ல வர மாதிரி தம்பி, இதெல்லாம் கட் பண்ணி போடுப்பா. நீ வாட்டுக்கு மேகத்தை தூது விட்டான் தேசமானே போகுமானே நாகமுள்ள மச்சானே தண்ணியனா தூது விட்டேன் தண்ணிக்கும் இந்த கண்ணி தந்தனும் எண்ணிக்கு குறையாம எப்ப வந்து தரப்போற நீ எப்ப வந்து தரப்போற ஓடுகிற தண்ணியில ஒரு சிரித்தே சந்தனத்தை சேர்ந்துச்சோ. கண்ணு தெரியலையா? அல்ல, முருகன் இப்படி எல்லாம் கேட்டு வளர்த்தி அதுல எட்டி பாத்தீங்கன்னா என்ன இல்ல எட்டத்துல அப்படி வராது. அதனால வேலையில வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. ஓடுகிற தண்ணியில ரசிக்கிட்டே சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ சிவத்த மத்தானத்திலே ஓட ஒன்று நான் எழுதியோ தண்ணியிலே ஓட ஒன்று நான் எழுதி ஓட தண்ணியிலே சேர்ந்துச்சோ சேரலையோ சிவத்த மத்தானத்திலே தண்ணீரை உரசி விட சந்தனம்
எவ்வளோ சிவப்பு அதை போய் கருப்புக்குரிய